ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் சில சீன்ஸ் எல்லாம் காமிக்காமல் அப்படியே கட் பண்ணி தான் அனிமையில் வந்து அடாப்டேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெருசாக நிறைய லாஜிக்கை எதிர்பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏ ரேங்க் பார்ட்டி சீசன் 1 எபிசோட் 23. அந்த ஃபேக்கான வேர்ல்டில் நம்ம ஹீரோ சைமனை மீட் பண்ணுறோம். அவங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க. யோக் நம்ம கூட இருந்தால் ஒரு நாள் நம்ம அபிஸ் கிட்ட ரீச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சைமனே சொல்கிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல இவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு இது ரியாலிட்டியாக இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி லைட்டாக கண் கலங்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். முடிஞ்சா திரும்பவும் மீட் பண்ணலாம் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். சாரி கைஸ், வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து நிற்கவும் அது தண்டர் பைக் தானே, எல்லாரும் ஹாப்பியாக தெரியுறாங்களேன்னு ஜேமி பார்க்குறா. மேபி இது என்னோட ட்ரீமாக இருக்கலாம், என் விஷனால தான் இந்த இடம் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்க இப்போ ஃபினஸ்கே வந்துட்டாங்க. அங்கே இருக்கிற அட்வென்ச்சர் ஸ்கில்டோட அண்டர் கிரவுண்ட்ல தான் அக்ரமேட்டிக் டார்க்னஸே இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. நானே எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி மமர் அந்த இடத்துல வந்து நிற்கவோ இது ஒரு ஷேடோ ஸ்டாக்கரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. நாங்கள் இந்த இடத்த தாண்டி போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கத்தி எடுத்துட்டு ரெடியா நின்னா தாராளமா உள்ள போங்கன்னு மமர் சொல்றா. பார்த்தா ஃபேக்கா ஆல்ரெடி அவ டெஸ்ட்ராய் பண்ணிட்டா. இந்த மாதிரி என்னோட ஷேடோ ஸ்டாக்கர் இந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் எனக்கு பொறாமையா இருக்குப்பா, அதோட ஸ்கின் ரொம்பவே ஷைனி அண்ட் ஸ்மூத்தியா இருக்கு அப்படின்னு மமர் சொல்லவும் அங்கிளோ பென்வுட் எங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆல்ரெடி உள்ள போயிட்டாங்க, நீங்க வந்துருவீங்கன்னு தெரியும், உங்களை கைட் பண்ண தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மமார் சொல்றா. இதுக்கு மேலதான் உண்மையான அட்வென்ச்சர் இங்கே ஆரம்பிக்க போகுது, வாங்க எல்லாரும் உள்ள போலான்னு நான் கூட்டிட்டு போறேன். இங்க பென்வுட் மட்டும் தனியா ஷேடோ ஸ்டாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாகா திரும்பவும் என்ன தனியா விட்டு அவன் மட்டும் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பென்வுட் சொல்றாரு. சாகா எப்பவா அப்படிதான் அப்படின்னு சொல்லி அந்த மணிலாங்கிற இன்னொரு கில் மாஸ்டரும் இருக்காங்க. ஜேமி ஒரு வழியா வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லி பென்வுட் கேட்கவும் என்ன ரோன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அந்த மணிலாவும் கேட்கறாங்க. சாகா ஆல்ரெடி உள்ள போயிட்டா, சோ நீங்க எல்லாரும் அவனை ஃபாலோ பண்ணி போங்க, இந்த ஷேடோ ஸ்டாக்கர்ஸ் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பென்வுட் சொல்றாரு. அமரா அந்த இடத்துல வேற லெவல்ல ஃபைட் பண்ணி இவங்க போறதுக்கு பாதையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் உங்களை விட்டுட்டு போறதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தயங்கவோ நீ குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நாங்க அட்வென்ச்சரர், சோ எங்களை பத்தி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மணிலாவும் பென்வுட்டும் சொல்றாங்க. மணிலாவும் பென்வுட்டும் தங்கள்லாம் யாரு ஸ்ட்ராங்னு பார்க்கல, யார் அதிக ஷேடோ ஸ்டாக்கரை கொள்றாங்க அப்படின்னு சொல்லி காம்படிஷன் மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. சாகாக்கு ஹெல்ப் தேவைன்னா நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லி சால்மட்டாரியால பார்த்தா அந்த மேஜ் ஒருத்தரும் இந்த இடத்துக்கு வந்திருந்தாரு. என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் வேற அட்வென்ச்சரிங்ல இருக்காங்க, பட் நான் மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். பென்வுட் மணிலா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்பெல்லில் அவர் அங்க இருக்கிற எல்லா ஷேடோ ஸ்டாக்கரையும் 2 துண்டா வெட்டுறாரு. லெவல் 7 மேஜிக்கே இவர் அசால்ட்டா கேஸ் பண்றாரு. ட்ரெயின் பாக்குறா. நம்ம ஹீரோ டீம் எல்லாரும் இப்ப டஞ்சன் குள்ள போறாங்க. பின்னாடில இருந்து அட்டாக் பண்ணாம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்றாங்க. நானே யோக்க பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி மாமார் சொல்லி அனுப்புறா. நானே வா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். அட்வென்ச்சரிங் ப்ரோட்டோகால்ஸை ஃபாலோ பண்ணு, பொறுமையா போங்க அப்படின்னு பென்வுட் சொல்லி அனுப்புறாரு. அவங்க 4 பேருக்கும் எதுவோ ஆகாத, ஒரு காலத்துல அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அபிஸ்கேட்டோட லோவஸ்ட் ஃப்ளோருக்கு இப்போ இவங்க போயாகணும். அந்த காம்பஸை யூஸ் பண்ணியும் எல்லாரும் இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வெட்ட வெளியான இடம் மாதிரி வருது. இதுக்கப்புறம் தான் ரியல் மிஷனே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓப்பன் ஸ்பேஸா இருக்கிறதுனால எதுவானாலும் எங்க இருந்தாலும் வந்து அட்டாக் பண்ணலாம். எல்லாரும் கேர்ஃபுல்லா போயிட்டு இருக்கும் போது பார்த்தா இன்னொரு டஞ்சன் கூட இது கனெக்ட் ஆகுது. இந்த டஞ்சன் எனக்கு நல்லா தெரியுமே நம்ம ஹீரோ பாக்குறான். ஏன்னா ஓவரா இவங்க அட்வென்ச்சரிங்க ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம ஹீரோ தனியால ஒரு கிராப் மான்ஸ்டரை தோக்கடிச்சிருப்பா. நீங்க தனியால நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மரினா சொல்றா. அதே கிராப் மான்ஸ்டர் தான் உள்ள இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒன்னா அட்டாக் பண்றாங்க. ஜேமியா ஒன்றும் வீக்கா தெரியல, லெவல் 5 மேஜிக் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றா. ஸோ ஒரு வழியா எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணி ஃபாஸ்ட்டாவே அந்த கிராப் மான்ஸ்டரை கொண்டுருக்காங்க. ஓகே காய்ஸ், ஃபைட் முடிஞ்சது. எல்லாரும் உங்க ஸ்டாக்கை ரீசெக் பண்ணிக்கோங்க. யாருக்கும் எதுவும் டேமேஜ் இருக்கான்னு கேட்டா எந்த டேமேஜும் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா வாங்க முன்னேறி போலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். பிஸ்கெட் கிட்ட நெருங்கிட்டு இருக்காங்கிறதுனால அந்த இடமே அப்படியே டோட்டலி சேஞ்ச் ஆகுது. யோ கேர்ஃபுல்லால அப்படின்றோன்னு சொல்றா. என்னாலேயும் அதை ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு ஜேமி சொல்றா. எல்லாரும் ரெடியா நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த இடம் ஒரு மாதிரி டார்க்னஸ் ஆகுது. நம்ம ஹீரோ காணாம போயிருந்தான். நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருந்தாங்க. ரோனுக்கே நம்ம ஹீரோ எங்க போனான்னு தெரியல. பில்லியன் ஃபியூச்சரை பார்த்துட்டு அவங்க கண்டிப்பா நம்ம கிட்ட திரும்ப வந்துருவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம முன்னேறி போலாம் அப்படின்னு சில்க் சொல்றா. பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பவும் அந்த வாய்டு மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளேயே போயிட்டான். ஆனா அந்த இடம் ஒரு வில்லேஜா மாறுது. நம்ம ஹீரோவோ சின்ன பையனா இருந்தான். நீ இங்கதான் இருக்கியா யோக், உன்னை எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து நிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடம் மேகமூட்டம் ஆகுது. என்னதான் நடக்குதுன்னு அவங்க அம்மா பார்த்தா அம்மா வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ இழுத்துட்டு போறான். டஞ்சனை சுத்தி டோம் மாதிரி கிரியேட் ஆன அந்த டெனப்ரே எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்க அம்மா ஷேடோ ஸ்டாக்கர் ஆயிட்டாங்க. நம்ம ஹீரோவும் அதுல மாட்டிக்கிட்டு பாதி ஷேடோ ஸ்டாக்கர் ஆகிட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா ரெயின் வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறா. யோக் அதுல இருந்து வெளியவா அப்படின்னு வா சொல்றா. மட்டும்தான் நீ ஷேடோ ஸ்டாக்கரா மாறி இருப்ப அப்படின்னு ரெயின் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தவோ தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ காணாம போறன்னு தோணுச்சு, டக்குனா தான் அவன் கையை பிடிச்சு அவன் கூடவே வந்துட்டேன் அப்படின்னு ரெயின் சொல்றா. வெளியே எப்படி போறதுன்னு உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்டா. நீ என் கூட இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க இருக்கிற டைரக்ஷனுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி ரெயின் அந்த காம்பஸ் யூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காரு. சுகமா பார்த்ததுல அவன் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல ட்ரெயின் கேட்கவோ சாரி உன்கிட்ட கூட என்னால சொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அங்க தனியா தானே இருக்கும்
பக்கம் என்கிட்ட மட்டும் சொல்லு பரவாயில்ல நம்ம ஹீரோ சொன்னா இல்ல முடியாத நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். என்னோட சோகமான விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட வேணாம்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்லவோ சரியப்ப நான் கேட்கல அப்படின்னு ரெய்னோ பாட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. எல்லாருமே அவங்களோட எக்யூப்மெண்ட் செக் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் கரெக்டா திரும்ப வந்துருந்தாங்க. மரினா போய் டக்கு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. கைஸ் ஒரு வழியா நம்ம திரும்ப சேர்ந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹாப்பி ஆகுறா. நம்ம ஹீரோ அங்கிள் சாகவா அந்த இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தெரியும் இருந்தாலும் கவலைப்பட்டனே அப்படின்னு ஜேமி பாக்குறா. ரெயின் தான் என்ன காப்பாத்தினா நம்ம ஹீரோ சொல்றான். அக்ரமேட்டிக் டார்க்னஸே உன்னை வெளியே அனுப்ப பார்த்திருக்கு, உன்னை அது டேஞ்சரா நினைக்குது, என் நெஃப்யூ அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி சாகா பாக்குறான். சரி நம்ம ஃபைனல் லொகேஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சாகா சொல்றாரு. இதுதான் அந்த கேட்டா அப்படின்னு சொல்லி இவங்க பாக்குறாங்க. அந்த கேட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய டார்க்னஸ் இருக்கிறத நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். அங்கிள் சாகா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆக்சுவலி இது அபிஸ் கேட் இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிறதா அபிஸ் கேட்டே அப்படின்னு சாகா சொல்றான். நீ அவங்க கிட்ட உன் பாஸ்ட பத்தி சொல்லலையா, ஹோம் டவுனுக்கு என்னாச்சு அப்படின்னு சாகா கேட்கவும் இல்ல அவங்க கிட்ட நான் அதை சொல்ல நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஏன் தான் லேடிஸ் கிட்ட பாப்புலரா இல்லையோ, செத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை ஃபாலோ பண்ணி இந்த லேடிஸ்லாம் வந்திருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணி வர அப்படி ஒரு லேடிஸ் கூட இல்லையேன்னு சாகா வருத்தப்படுறான். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப எல்லாரும் அந்த கேட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப லைவ் ஸ்ட்ரீமிங் ஆன் பண்றான். நாங்க ஆக்ரமேட்டிக் டார்க்னஸோட அபிஸ் கேட் கிட்ட இப்ப நாங்க நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த லைவ் ஸ்ட்ரீம்ல நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துலயும் ஒரு ஃப்ளோர் பாஸ் இருக்கிறத என்னால சென்ஸ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கடைசியில கிட்ட நெருங்கிட்டோம், எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கே அப்படின்னு சொல்லி நானே பாக்குறா. எல்லாருமே இப்ப அந்த அபிஸ் கேட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த டெனப்ரே அப்படிங்கறது ஒரு டோம் மாதிரி டஞ்சனை சுத்தி கிரியேட் ஆகும். அதை தொடுறவங்க எல்லாரும் ஷேடோ ஸ்டாக்கரா மாறிடுவாங்க. அண்ட் அது எக்ஸ்பேண்ட் ஆகி மொத்த வாழ்க்கையும் டெஸ்ட்ராய் பண்ணும். 16 வருஷத்துக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பென்வுட் சொல்லியிருப்பாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹோம் டவுன்ல இது நடந்திருக்கும். அவங்க அம்மா அப்படிதான் இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவை பாதி ஷேடோ ஸ்டாக்கரா மாறி இருப்பான், பட் நார்மலா இருப்பான். அதனாலதான் நம்ம ஹீரோவை ஸ்பெஷல்னு சொல்றாங்க. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.